மூத்த பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. நிகழ்ந்திருக்கவே கூடாத ஒரு நிகழ்வு, 39 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. உடல்கள் அடையாளம் காட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்குது. தற்போது விஜய் 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்திருக்கிறார். காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் தருவதாக தெரிவித்திருக்கிறார். தாவேக இதை எப்படி அணுகுகிறது அப்படின்னு பாக்குறீங்க? இந்த நிவாரணங்களை வழங்குவது மட்டும் தாவேகாவினுடைய கடமை அல்ல. தாவேகாவினுடைய ஒரு மாவட்ட செயலாளரோ இல்ல மூத்த நிர்வாகியோ இந்த மருத்துவமனையில் இல்லை. நான் மருத்துவமனையிலிருந்து பேசுகிறேன். இங்க மற்ற கட்சிக்காரர்கள் இருக்கிறார்கள். தாவேகாவினுடைய தொண்டர்கள் யாருமே இல்லை. தாவேகா தலைவர் விஜயை காண்பதற்காக வந்த கூட்டம் 39 பேர் மடிந்து கிடக்கிறார்கள், மாய்ந்து விட்டார்கள். அவர்களை பார்ப்பதற்கு தாவேகாவிலிருந்து யாருமே வரவில்லை. ஒரு நிவாரணம் மட்டும் பண்ணார். இந்த நேரங்களில் விஜய் அவர்கள் கையோடு கையாக தோளோடு தோளாக இந்த மக்களோடு இருந்திருக்க வேண்டும். அவருக்காக கூடிய கூட்டம், அவருடைய கட்சிக்காக என்பதை விட விஜய் என்கின்ற உச்ச நட்சத்திரம் அவருடைய முகத்தை காண்பதற்காக வந்திருக்கின்ற அந்த கூட்டத்தை விஜய்க்கு பிரச்சனைகள் இருந்திருக்கும். இங்க வந்திருந்தா இங்க ஒரு ஸ்டாம்பீட் மாதிரி சிச்சுவேஷன் இருந்திருந்தாலும் கூட அவர் அட்லீஸ்ட் திருச்சி போன்ற ஒரு இடங்கள்ல இருந்து கண்காணிச்சு புஷி ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் போன்றவர்களை இங்கு அனுப்பி நிலைமைகளை கண்காணிக்க சொல்லியிருக்கலாம். அதையெல்லாம் செய்யாமல் அவர் சென்னைக்கு சென்று விட்டு தன்னுடைய சொகுசு பங்களாவிலிருந்து விஜய் அவர்கள் அறிக்கைகள் வெளியிடுவது சரியானதாக தெரியவில்லை. இந்த நேரத்துல இதில் தமிழக அரசின் மீதும் குற்றம் சுமத்த வேண்டிய அந்த கட்டாயத்தில் தான் அந்த நிலைமை தான் இங்கு இருக்கிறது. நான் ஃபீல்ட்ல இருந்து பேசுறதுனால சொல்றேன். நிறைய மக்கள் அந்த இடத்துல நிச்சயமாக பர்மிஷன் கொடுத்திருக்கவே கூடாது அப்படிங்கறதையும் சொல்றாங்க. அடிக்குவேட் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கல, ஒரு 1000 போலீஸாவது இருந்திருக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த பந்தோபஸ்து கூட நேற்று விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்துக்கு கொடுக்கப்படவில்லை. அப்படிங்கிறது அங்கு இருக்கின்ற மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரலாக இருக்கிறது. சோ அரசாங்கம் இங்கு களத்தில் இருந்து இதை கையாண்டு கொண்டிருப்பதால் மட்டுமே அரசாங்கத்தின் மீதான பழி தீர்ந்துவிடும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் விஜய் அவர்களுடைய கட்சி, அவருக்காக கூடிய கூட்டம், அவர் நிச்சயமாக இந்த மக்களோடு தோளோடு தோளாக நின்றிருக்க வேண்டிய நேரத்தில் அவர் தோளோடு தோளாக நிற்காமல் ஒரு நிவாரணம் அறிவிப்பது அந்த மக்களுக்கு ஒரு பெரும் உதவியாக இருக்கும். நான் அதை மறுக்கல. ஆனாலும் கூட அந்த மக்களோடு நிவாரணத்தோடு தோளோடு தோளாக விஜய் அவர்கள் இருந்திருக்க வேண்டும். அப்படி விஜய் அவர்களால் இருக்க முடியவில்லை அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருந்திருந்ததுன்னா அவருடைய 2ஆம் கட்ட தலைவர்களையாவது அவர் இங்கு அனுப்பி இருக்க வேண்டும். நன்றி சிவப்பிரியன், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் உயிரிழந்த நிலையில் நிவாரணம் அறிவித்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம். மிக துயரமான ஒரு நிகழ்வு. அதனைத் தொடர்ந்து 20 லட்சம் ரூபாய் நிவாரணம், காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் அறிவித்திருக்கிறார் தாவேக தலைவர். தாவேக இதை அணுகக்கூடிய விதம் சரியாகத்தான் இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாமா? உங்களுடைய கருத்து? தமிழக அரசியலில் ஒரு 25 ஆண்டு கால 30 ஆண்டு காலமாக ஒரு கூர்ந்து கவனித்து வருகிற முறையில நான் இது பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய, கவலை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நான் பார்க்கிறேன். ஆரம்பம் முதலே திரு விஜய் அவர்களின் கூட்டங்களுக்கு பெருந்திரளாக மக்கள் வருவதை தமிழக அரசும் கவனித்து வருகிறது, விஜய் அவர்களும் கவனித்து வருகிறார். ஆகவே அவர்களுடைய 1, 2வது கூட்டத்திற்கு பிறகாவது அவருக்கு ஏதாவது ஒரு திடல் ஒதுக்கி அங்கேதான் பேச வேண்டும் என்கிற முடிவு எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது என்னுடைய பார்வை. நிச்சயமாக விஜய் அவர்கள் இப்படி ஒரு பெரும் துயரம் நிகழும் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டார். அவர் அதிர்ச்சி அடைந்திருப்பார். அவர் அதிர்ச்சி அடைந்தார் என்று அவர் தரப்பிலே கூறியது உண்மைதான் என்று நான் நம்புகிறேன். உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு எவ்வளவு கொடுத்தாலும் அது அந்த உயிரின் இழப்புக்கு அது ஈடாகி விடாது. பொதுமக்கள் குறிப்பாக கூட மிகப்பெரிய அளவிலே ஒரு இடத்திற்கு போகும்போது அந்த கூட்டத்திலே சிக்கிக்கொண்டால் என்ன ஆகும் என்று சிந்திக்க வேண்டும். குழந்தைகள், அதுவும் குழந்தைகளோடு போவதை மிக கட்டாயமாக தவிர்க்க வேண்டும். இதையெல்லாம் சொல்லுகிற அதே நேரத்துல இதிலே சில விஷயங்கள் சந்தேகத்தை கிளப்புவதாக இருக்கின்றன. திரு விஜய் அவர்கள் பேசுகிற அந்த பகுதியிலே கேட்பது, அதன் பிறகு விஜய் அவர்கள் புறப்பட்ட சமயத்தில் தடியடி நடத்தப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் செய்திகள் வருகின்றன, தகவல்கள் வருகின்றன. உண்மையான விசாரணை கூறியவை.
ஏனென்றால் அந்த தனியை இந்த ஸ்டாம்பீடுக்கு காரணமாக இதெல்லாம் விசாரணைக்குரியவை. காவல்துறை போட்டி எண்ணிக்கையில் இல்லை என்றும் கூறப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக விரைந்து சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்திருக்கிறார் என்றாலும் கூட ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய விசாரணை அவர் உத்தரவிட்டிருக்கிறார். ஆனால் அந்த விசாரணை திருப்தி அளிக்கக்கூடிய வகையிலே இருக்காது. இந்த விவகாரம் சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று தமிழக பாஜக கூறியிருக்கிற கருத்தை நான் வரவேற்கிறேன். ஏனென்றால் காவல்துறை லட்சணமாக நடந்து கொண்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய நிலையில் தமிழக போலீசினுடைய விசாரணை நம்பிக்கையை ஊட்டும் என்று நான் கருதவில்லை. ஆகவே இந்த விவகாரம் சிபிஐ வசம் ஒப்படைப்பதுதான் அரசு முறையான செயலாக இருக்கும். பாரபட்சமற்ற முறையில், நேர்மையான முறையில், அரசியல் நோக்கங்கள் இல்லாத வகையில் இந்த விசாரணை அமைய வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். நன்றி திரு துக்ளக் ரமேஷ், இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு, நிகழ்ந்திருக்கவே கூடாத ஒரு நிகழ்வு. 39 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தற்போது நிவாரணம் அறிவித்திருக்கிறது தாவேக. 20 லட்சம் ரூபாய், அதேபோல காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்குவதாக அறிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த வேதனையினுடைய வடுக்களை, இந்த சொல்லாலான துயரத்தை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக